الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله صلى الله على محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا أما بعد. أعوذ بالله من الشيطان الرجيم. لقد كان لكم في رسول الله أسوة حسنة لمن كان يرجو الله واليوم الآخر وذكر الله كثيرا. صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك لمن الشاهدين الشاكرين والحمد لله رب العالمين. புனிதமிகு ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டிய அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதில் வந்து கூடியிருக்கும் இறைநேசர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, உலகத்தில் வாழும் காலகட்டத்தில் அல்லாஹ்வால் எடுத்து நடக்குமாறு ஏவப்பட்ட விடயங்களை வாழ்க்கையில் முடிவுமானவரை எடுத்து நடக்குமாறும், ஆனால் தடுக்கப்பட்ட விடயங்களை வாழ்க்கையில் முற்றுமுழுதாக தவிர்ந்து ஒதுங்கி நடந்து கொள்ளுமாறும் தக்வாவை கொண்ட எனக்கும் உங்களுக்கு நான் வசதி செய்து கொள்கிறேன். அன்பான சகோதரர்களே, ஒரு நாள் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிதிலே அமர்ந்திருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சூழ சஹாபாக்கள் அமர்ந்திருந்தார்கள். அந்த நேரத்தில் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பக்கத்தில் ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உற்ற நண்பர், அவர்களுக்கு மிகவும் நெருக்கமானவர், நேசத்துக்குரியவர். அவர்கள் வாழ்க்கையில் மாத்திரமல்லாமல் தனது மரணத்திற்கு பின்னாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு மிகவும் உச்சமான ஒரு மனிதர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது நண்பர் உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய கையை பிடித்தவராக அந்த மஜ்லிஸிலே அமர்ந்து சஹாபாக்களுடன் கதைத்துக் கொண்டிருந்த பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு கணம் திரும்பி பார்த்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், லஅன்த அஹப்பு இலைய மின் குல்லி ஷைஇன் இல்லா மின் நஃப்ஸி. யா ரசூலல்லாஹ், உலகத்தில் நான் என்னை அதிகமாக நேசிக்கிறேன். எனக்கு பின்னால் இந்த உலகத்தில் நான் உங்களைத்தான் அதிகமாக நேசிக்கிறேன் என்பதாக சொன்னார்கள். இந்த நேச எனக்கு பின்னால் எனது குழந்தைகளை விட, எனது உற்றார் உறவினர்களை விட, எனது சொத்து சுகங்களை விட, இவைகள் அனைத்தை விடவும் எனக்கு பின்னால் நான் உங்களைத்தான் அதிகமாக நேசிக்கிறேன் என்பதாக உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய கைக்கிட்டால் பிடித்துக் கொண்டிருந்த பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை திரும்பி பார்த்து சொன்னார்கள், லா யா உமர், உமர் இல்லை, வல்லதி நஃப்ஸி பியதி, என்னுடைய உயிர் எந்த அல்லாஹ்வின் கைவசம் இருக்கிறதோ அந்த அல்லாஹ் மீது சத்தியமாக சொல்கிறேன், நீங்கள் உங்களை விட என்னை அதிகமாக நேசிக்கும் வரும் வரைக்கும் உங்களுக்கு சிறந்த ஒரு முஃமினாக மாற முடியாது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு கணம் சின்ன ஒரு சைலண்ட், ஒரு போஸ் அப்படி யோசிச்சவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொன்னார்கள், இன்னஹுல் ஆன யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், இந்த மூமெண்ட், இந்த வினாடியிலிருந்து எனது வாழ்க்கையில் உங்களை விடவும் நான் எவரையும் அதிகமாக நேசித்ததில்லை என்பதாக சொன்னார்கள். அன்பான சகோதரர்களே, அந்த வார்த்தையை உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்ன பொழுது ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் ஆன யா உமர், உமர், இப்பொழுது உங்களது ஈமான் பரிபூர்ணமாகிவிட்டது என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அன்பான சகோதரர்களே, அன்றைய நாள் தொடக்கம் தனது மரணம் வரும் வரைக்கும் தனது வாழ்க்கையுடைய பிரெஃபரன்ஸாக இருந்தது, வாழ்க்கையுடைய பிரையாரிட்டியாக இருந்தது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்று அந்த வார்த்தை வெறுமனே ஒரு வார்த்தையாக இல்லாமல் தான் உலகத்தில் எல்லாரையும் விடவும் அனைத்தை விடவும் நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்கிறேன், இந்த நேசம் தான் உலகத்தில் எனக்கு அனைத்தும், இந்த நேசத்திற்கு பின்னால் தான் உலகத்தில் எதுவும் எனக்கு என்பதை உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அன்று இருந்து தனது மௌத்து வரும் வரைக்கும் தனது வாழ்க்கையில் தான் கடந்து சென்ற ஒவ்வொரு வினாடிகளிலையும், ஒவ்வொரு நிலைமைகளிலையும், ஒவ்வொரு நாளும் அதனை அவர்கள் நிரூபித்து காட்டித்தான் கடைசியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பக்கத்தில் அவர்கள் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அன்பான சகோதரர்களே, இந்த இடத்தில் ஒரு விடயத்தை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய கடமை இருக்கிறது. இந்த மாதத்தில் ரபியுல் அவ்வல் மாதம் வரும் போதெல்லாம் உலகத்தில் பல கோணத்தில் இருப்பவர்களும்
அது உலகத்தின் ஈஸ்ட்ல இருந்து உலகத்துடைய வெஸ்ட் வரும் வரைக்கும், நியூசிலாந்து தொடக்கம் அமெரிக்கா வரும் வரைக்கும் இந்த உலகத்தில் வாழும் பல மக்கள், பல கோடிக்கணக்கான 2 பில்லியன் முஸ்லிம்களும் உலகத்தில் ஒவ்வொரு மனிதர்களும் இந்த ஹுப்பை, நான் நபியை நேசிக்கிறேன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் நேசிக்கிறேன், அந்த மஹப்பத் எனக்கு இருக்கிறது என்பதை உலகத்தில் பலர் பல விதத்தில் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுகிறார்கள். அவர்கள் அந்த ஹுப்பை பல விதத்தில் அவர்கள் வெளிக்காட்டுகிறார்கள். ஆனால் அன்பான சகோதரர்களே, இவைகளில் எதனூடாக நானும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நெருக்கமாக முடியும்? இதில் எந்த ஹுப்பு என்னையும் உங்களையும் நாளை கியாமத்தினால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் ஹவுதுல் கௌதரில் நிப்பாட்ட வைக்கும்? இதில் எந்த ஹுப்பு நாளை கியாமத்துடைய நாளில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முபாரக்கான கையால் அந்த ஹவுதுல் கௌதரில் இருந்து எனக்கும் உங்களுக்கும் நீர் புகட்டும் அளவுக்கு என்னையும் உங்களையும் எடுத்துச் செல்ல போகும்? இதில் எந்த ஹுப்பு நாளை கியாமத் நாள் எனக்கும் உங்களுக்கும் மௌத்து வந்ததன் பின்னால், நாங்கள் அந்த கபரில் அடக்கம் செய்யப்பட்டதன் பின்னால் நாங்கள் எவரும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்ணால் பார்த்ததில்லை. ஆனால் காணாமல் அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி நபியாக ஏற்றிருக்கிறோம். அந்த நபியுடைய வாழ்க்கையை நாம் ஏற்க நானும் நீங்களும் தயாராக இருக்கிறோம். அன்பான சகோதரர்களை, இதில் எந்த ஹுப்பு நாளை அந்த கபரிலே நானும் நீங்களும் அடக்கம் செய்யப்பட்டதன் பின்னால் ஒரு மனிதர் எனக்கும் உங்களுக்கும் அந்த கபரிலே காட்டப்பட்டு, இந்த மனிதனை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீர்கள், இந்த மனிதனை நீங்கள் கண்டிருக்கிறீர்களா, இந்த மனிதனை உங்களுக்கு தெரியுமா என்பதாக என்னிடத்திலும் உங்களிடத்தில் கேட்கப்படும் பொழுது, உண்மையில் இவரை எனக்கு நான் அறிந்திருக்கிறேன், இவர் எனக்கு மிகவும் சமீபமான ஒரு மனிதர், இவர்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இவர்தான் இந்த சையத், இவர்தான் இந்த மாஸ்டர் என்பதாக எனக்கும் உங்களுக்கும் செல்லும் அளவுக்கு, சொல்லும் அளவுக்கு ஒரு அபிலிட்டியை தரும் அந்த ஹுப்பாக இதில் எந்த ஹுப்பு அமைய போகிறது என்பதை நாம் நீங்களும் விளங்க கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பான சகோதரர்களே, உலகத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லா விதத்துக்கும் ஒரு சில முறையை, ஒரு சுன்னாவை அல்லாஹ் உலகத்தில் இந்த விடயம் இப்படித்தான் நடக்க வேண்டும் என்பதற்கான சில முறைகளை அல்லாஹ் உலகத்தில் வைத்திருக்கிறார். இந்த நியதியின் பிரகாரம் தான் உலகத்தில் நடக்கும் எல்லா விடயங்களும் நடப்பதாக குர்ஆன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லிக் கொண்டிருக்கிறார். எனவே இந்த நியதிக்கு மாற்றமாக ஒரு மனிதன் ஏதாவது ஒன்றை செய்கிறான் என்றிருந்தால், ஒரு மனிதன் ஒன்றை வாதாடுகிறான் என்றாக இருந்தால், அதிகமான கட்டத்தில் அந்த மனிதனுடைய வாதாட்டத்தில் அந்த மனிதன் பொய்யனாக இருப்பதற்கான சந்தர்ப்பங்கள் தான் அதிகமாக இருக்கிறது. அன்பான சகோதரர்கள், இந்த அடிப்படையில் உலகத்தில் ஒரு மனிதனுக்கு அன்பு, காதல், பாசம் என்பதை ஒரு மனிதன் விளங்க வேண்டுமாக இருந்தால், அதனை ஒரு மனிதனுக்கு விளங்குவதற்கான இலகுவான ஒரு இடம்தான் ஒரு குழந்தை தனது பெற்றோர்கள் தன் மீது எவ்வாறு அன்பு வைத்திருக்கிறார் என்பதை அறிவதனூடாக உலகத்தில் அன்பும் பண்பும் பாசமும் என்பது எந்த அளவுக்கு உறுதியானது, இது உலகத்தில் எப்படியாப்பட்ட விஷயங்களை சாதிக்கலாம் என்பதை உலகத்தில் மனிதனுக்கு உணர்ந்து கொள்ளலாம். அன்பான சகோதரர்கள், நம்ம எத்தனை பேர் இருக்கிறோம்? இங்கே கூட சில யங்கான வாலிபர்களாக, ஃபாதர்களாக இருக்கக்கூடிய வாலிபர்களை தவிர நம்மில் பலருக்கு நமது பெற்றோர்கள், குறிப்பாக நமது தந்தை, நமது வாழ்க்கையில் ஒரு தடவையாவது நம்மை பார்த்து சன் ஐ லவ் யூ என்பதாக சொல்லியிருக்க மாட்டார். மகனே, உன்னை நான் நேசிக்கிறேன், உன்னை நான் காதலிக்கிறேன், மகனே உன் மீது நான் இரக்கம் வைத்திருக்கிறேன் என்ற இந்த வார்த்தையை நமது தந்தை நமது வாழ்நாளில் நம்மை பார்த்து எப்பொழுதும் சொல்லியிருக்க மாட்டார். ஆனால் அன்பான சகோதரர்களே, இங்கிருக்கும் ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் தனது தந்தை தன் மீது எவ்வளவு அன்பும் காதலும் பாசமும் வைத்திருக்கிறார் என்பதை அந்த குழந்தை, ஆனால் இந்த வார்த்தைகள் இல்லாமல் உணரக்கூடிய ஒரு வாழ்க்கையை நானும் நீங்களும் வாழ்க்கையில் கடந்து வந்திருக்கிறோம். அன்பான சகோதரர்களை, வாயால் சொல்லாத ஒன்றை நாம் அந்த பெற்றோர் நம் மீது அன்பு வைத்திருக்கிறார்கள், பாசம் வைத்திருக்கிறார்கள் என்பதை எவ்வாறு உணர்ந்து கொண்டோம் என்ற இந்த கேள்வி நாம் இந்த வாழ்க்கையில் நம்மை பார்த்து எவ்வாறு கேட்டு பார்த்திருக்கிறோமா? அந்த வாப்பா என்ன பார்த்து ஒரு நாளும் இந்த வார்த்தையை சொல்லவில்லை, ஆனால் அவர் என்னை நேசிக்கிறார் என்பதை நமக்கு நன்றாக தெரியும். ஏன்? அந்த வாப்பாவை பொறுத்தவரையில் அந்த குழந்தை தனது வாழ்க்கையில் அந்த வாப்பாவுடைய கடைசி தரம் வரும் வரைக்கும் அந்த தந்தையை பார்த்திருப்பார். அவருடைய வாழ்க்கையோடு எப்பொழுதும் ஃபர்ஸ்ட் பிரெஃபரன்ஸாக இருந்திருப்பது அந்த குழந்தைகளாகத்தான் இருக்கும். தான் சாப்பிடாவிட்டாலும் தனது குழந்தைகள் சாப்பிட்டால் அது தனக்கு சந்தோஷமாக அமைவதை பார்த்த அந்த குழந்தைகள், தான் உடுக்காவிட்டாலும் சிறந்ததை தனது குழந்தைகள் உடுக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டவர்கள், உலகத்தில் தான் பார்க்காத உலகத்தை இந்த குழந்தைகள் பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டவர்கள். இந்த ஒவ்வொரு அந்த வாப்பாவுடைய இந்த விஷயங்களும், வாப்பாவுடைய இந்த ஒவ்வொரு நகர்வுகளும் அந்த குழந்தைக்கு இந்த தகப்பன் என்னை
என்னுடன் அன்பு வைத்திருக்கிறார், என்னை நேசிக்கிறார் என்பதை அவர்களுக்கு உணர்த்துவதைத்தான் இந்த உலகத்தில் நாம் பார்த்திருக்கிறோம். அன்பான சகோதரர்களே, எனவே உலகத்தில் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை நேசிக்கிறார் என்பது இது வெறுமனே ஒரு லிப் சர்வீஸாக உலகத்தில் இருக்கவில்லை. நாம் ஒருவரை நேசிக்கிறோம் என்றிருந்தால் அந்த நேசம் நமது வாழ்க்கையில் சில விஷயங்களை அந்த மனிதனுக்காக வேண்டி சாக்ரிஃபைஸ் பண்ணுவதற்கு நம்மை அது புஷ் பண்ணும். நமது வாழ்க்கையில் பல விஷயத்தை என்னை விட அவருக்கு நான் ப்ரிஃபரன்ஸ் பண்ணக்கூடிய நிலைமையில் நமது நேசம் அமைந்திருப்பதை தான் உலகத்தின் நியதியாக இருக்கிறது. அதனால நான் ஒரு அரபு கவிதை சொல்லுவோம், لو كان حبك صادقا لأطعته إن المحب لمن يحب مطيع. உலகத்தில் உலக நிகழ்வு, உலகத்துடைய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்தில் வைத்திருக்கக்கூடிய சாதாரணமான உலகத்துடைய சுன்னா என்னவென்றிருந்தால், உலகத்தில் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை நேசிப்பாராக இருந்தால் அந்த நேசன் தான் தனது யாரை நேசிக்கிறானோ அந்த நேசிப்பவரை வாழ்க்கையில் எப்பொழுதும் அவருடைய கருத்துக்களை பெரிதாக பார்ப்பார். அவர் சொல்லும் விஷயத்தை ஏற்றுக்கொள்ளும் அளவுக்கு அவருடைய மனது பக்குவப்பட்டிருக்கும். காரணம், இவைகள் அனைத்துக்கும் பின்னால் அவர்களுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய அந்த உறவும் அந்த பண்பும் அந்த பாசமும் தான் காரணமாக இருக்கும் என்பதாக சொல்லிவிட்டு சொல்கிறார்கள். ஆனால் நான் உலகத்தில் ஒரு ஆச்சரியமான ஒரு காதலை பார்த்திருக்கிறேன். இங்கு தனக்கு சொப்பு இருக்கிறது என்பதாக சொல்லுவார்கள், வாயில் நிறைய அதனை அவர்கள் சொல்லிக் கொள்வார்கள். ஆனால் தான் யாரை நேசிக்கிறார்கள் என்பதாக சொல்கிறார்களோ அந்த மனிதனை பின்பற்றாத உலகத்தில் ஆச்சரியமான இது உலக வளமைக்கு மாற்றமான ஒரு சொப்பை மக்கள் இன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது வைத்திருப்பதை பார்க்கும் பொழுது இந்த சொப்பில் நானும் நீங்களும் எந்த அளவு தூரம் உண்மையானவர்களாக இருக்கிறோம் என்பதை வாழ்க்கையில் ஒரு கணம் கட்டாயமாக சிந்தித்து பார்க்க நானும் நீங்களும் கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பான சகோதரர்களே, எனவே நானும் நீங்களும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்கிறோம் என்று சொன்னால் அந்த நேசம் என்னையும் உங்களையும் நமது வாயளவில் இந்த சொப்பை நாம் சொல்வதற்கு மேலாக சில விஷயங்களை நாம் இந்த உலகத்தில் செய்து அந்த சொப்பை நாங்கள் இந்த உலகத்தில் நிரூபிக்க வேண்டிய கடமை எனக்கும் உங்களுக்கும் இருக்கிறது. இந்த சொப்பு தான் என்னையும் உங்களையும் இந்த வாழ்க்கையில் நானும் நீங்களும் எதனை அடைய வேண்டும் என்பதாக எதிர்பார்க்கிறோமோ அந்த அடைவுகளை அந்த சொருக்கம் வரும் வரைக்கும் என்னையும் உங்களையும் கொண்டு போய் சேர்ப்பதற்கான மிக முக்கியமான சீக்கிரத்தாக இருந்து கொண்டிருக்கிறது. அன்பான சகோதரர்களே, உலகத்தில் இன்றைய ஹுத்பாவில் 2 மிக முக்கியமான பகுதிகளை சுட்டிக்காட்ட விரும்பப்படுகிறேன். இந்த 2 பகுதிகள் உலகத்தில் ஒரு மனிதன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்கிறான் என்பதற்கான மிக முக்கியமான அடையாளமாக இருப்பதை உலமாக்கள் பேசியிருக்கிறார்கள். ஒன்று, அன்பான சகோதரர்களே, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் இந்த உம்மத்தினர்களுக்கு இந்த உலகத்திற்கு கடைசி நபியாக அனுப்பினார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்டதன் பின்னால் தனக்கு முன்னால் 1,00,000க்கு மேற்பட்ட நபிமார்கள் அனுப்பப்பட்டிருப்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்தினர்களுக்கு சொன்னார்கள். தான் அந்த 1,00,000 நபிமார்களுடைய கடைசி நபியாக வந்திருக்கிறார். அந்த 1,00,000 நபிமார்களில் அல்லாஹ் 25 நபிமார்களை குர்ஆனில் பெயர் சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்கள் அந்த நபிமார்களை இந்த சமூகத்துக்கு அறிமுகப்படுத்தியிருக்கிறார். அந்த 25 நபிமார்களில் ஒரு சிலர்களை பற்றி தான் குர்ஆன் தெளிவாக பேசியிருக்கிறது. அவருடைய வாழ்க்கை சரித்திரங்களை பற்றி குர்ஆன் தெளிவாக கதைத்திருக்கிறது, நீளமாக கதைத்திருக்கிறது, விரிவாக கதைத்திருக்கிறது. இதில் சில நபிமார்களுடைய பெயர்கள் மாத்திரம்தான் அல் குர்ஆன் குறிப்பிடப்பட்டிருப்பதையும் நாங்கள் பார்க்கலாம். அன்பான சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் இந்த உம்மத்தினர்களுக்கு கடைசி நபியாக அனுப்பினதன் பின்னால் இதற்கு முன்னால் அனுப்பின எல்லா நபிமார்களுக்கு பின்னாலும் அனுப்பப்பட்ட அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் உலகத்தில் கொடுத்த மிக பெரும் ஒரு சிறப்பும் ஒரு பாக்கியம் என்ன தெரியுமா? நூன் வல் கலமி வமா யஸ்துரூன் மா அன்த பிநிஅமதி ரப்பிக பிமஜ்னூன் வ இன்னக லஅலா குலுகின் அதீம். உலகத்தில் நாங்கள் 1,00,000 நபிமார்களை நம்பி இருக்கிறோம். 25 நபிமார்களை குர்ஆன் தெளிவாக அவருடைய பெயர்களை அல் குர்ஆனில் சுட்டி காட்டிருக்கிறது. ஆனால் உலகத்தில் ஒரு மனிதனுக்கு இந்த 1,00,000 நபிமார்களும் எவ்வாறு இருப்பார்கள், அவருடைய பண்பாடுகள் எப்படி இருந்திருக்கும் என்பதாக ஒரு மனிதனுக்கு அந்த நபிமார்களை பற்றி விளங்கிக் கொள்ள வேண்டிய அவசியம் தேவை இருக்குமாக இருந்தால் அந்த மனிதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்கட்டும் என்பதாக குர்ஆன் சொல்கிறது. உலகத்தில் எல்லா நட்பண்புகளுக்கும் சொந்தக்காரராக இருக்கும் உலகத்தில் வாழ்ந்து மறைந்த ஒரே ஒரு மனிதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாத்திரம்தான். உலகத்தில் யாராலும் ஒரு மனிதனுக்கு இன்று வரும் வரைக்கும் குர்ஆன் இதனை சவாலாக சொல்கிறது. இன்னக லஅலா குலுகின் அதீம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் இந்த பண்பு இருக்கவில்லை என்பதாக
சொல்லும் அளவுக்கு உலகத்தில் எந்த விதமான நட்பண்புகளையும் உலகத்தில் விட்டு வைக்காத ஒரு பரிபூர்ணமான ஒரு மனிதனாகத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தார்கள். சொல்லிவிட்டு தனது இந்த டிக்ளரேஷனுக்கு பின்னால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உலகத்தில் கடைசி நபியாக அல்லாஹ் என்னை தெரிவு செய்ததற்கான மிக முக்கியமான காரணங்கள் ஒன்று, இந்த உலகத்திற்கு நல்ல பண்புகள் பண்பாடுகள் எது என்பதை இந்த உம்மத்தினர்களுக்கு அறிமுகப்படுத்துவதற்காக வேண்டித்தான் அல்லாஹ் என்னை நபியாக தேர்ந்தெடுத்திருக்கிறான். அன்பான சகோதரர்களே, உலகத்தில் நானும் நீங்களும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுப்பை நேசிக்கிறோம் என்பதாக சொல்கிறோமாக இருந்தால், அந்த நேசத்தை நானும் நீங்களும் நமது பண்பாட்டினூடாக இந்த உலகத்திற்கு டிஸ்பிளே பண்ணுவதற்கும் இந்த உலகத்திற்கு சொல்வதற்கும் நமது வாழ்க்கையில் அந்த சொத்தை நிரூபிப்பதற்கும் நானும் நீங்களும் கடமைப்பட்டிருக்கிறோம். இதுக்கு என்ன அர்த்தம்? நாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்கிறோம் என்பதாக சொல்லிக் கொள்ளும் பலருக்கு வாழ்க்கையில் அந்த வார்த்தை மட்டுமே தவிர தனது எந்த பண்பாடுகளாலும் எந்த அழகான அவருடைய வழிமுறைகளாலும் நாம் அதை நிரூபிக்கவில்லை என்றிருந்தால், அன்பான சகோதரர்களை, இந்த ஹப்பு எனக்கும் உங்களுக்கும் கபரிலேயோ மஸ்ஜிதிலேயோ உதவி செய்யக்கூடிய ஒரு ஹப்பாக இருக்க மாட்டாது, இருக்கவே முடியாது. நாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்கிறோமாக இருந்தால் அந்த நேசம் நமது வாழ்க்கையில் பண்பாடுகளாக மாற வேண்டும், கட்டாயமாக பண்பாடுகளாக மாற வேண்டும். இதுதான் உலகத்தில் ஒரு மனிதன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்கிறார் என்பதற்கான மிக முக்கியமான அடையாளமாக இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இருந்த சஹாபாக்கள் இதை இந்த உம்மத்தினர்களுக்கு அழகாக சொன்னார்கள். அதனால்தான் ஒரு மனிதர் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இடத்தில் அவருடைய வீட்டுக்கு வந்து சொன்னார்கள், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களே, உம்முல் முஃமினீன் அவர்களே, நீங்கள் சிஃப்லனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை எங்களுக்கு சொல்லித் தாருங்களே. அவருடைய குடும்ப வாழ்க்கை எவ்வாறு அமைந்தது, அவருடைய சமூக வாழ்க்கை எவ்வாறு அமைந்திருக்கிறது, அவருடைய பர்சனல் லைஃப் எப்படி இருந்தது என்பதாக எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை பற்றி நீங்கள் எங்களுக்கு சொல்லித் தாருங்கள். அந்த பண்புகளை அந்த பண்பாடுகளை நமது வாழ்க்கையை நாங்களும் பின்பற்ற ஆசைப்படுகிறோம் என்பதாக சொன்ன பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னார்கள், அவைகள் வார்த்தைகளால் சொல்லி முடிக்க முடியுமானவைகள் அல்லையே. கான குல்குல் குர்ஆன், நீங்க அல் குர்ஆனுடைய அலிஃப்லாமிலிருந்து சூரத்துல் நாஸ் வரும் வரைக்கும் குர்ஆன் என்னென்ன நட்பண்புகளை பற்றி பேசுகிறதோ இந்த எல்லா நட்பண்புகளுக்கும் சொந்தக்காரர் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நீங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்ற ஆசைப்பட்டால் அந்த ஆசை உங்களுக்கு குர்ஆனை பின்பற்றுவதாக மாறட்டும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த அழகான பண்பாடுகளை பற்றி இந்த உம்மத்துக்கு அறிமுகப்படுத்தினார்கள். எனவே அன்பான சகோதரர்களே, இந்த பண்பும் இந்த பண்பாடும் நமது வாழ்க்கையில் வராமல் நாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுப்பை இந்த உலகத்தில் வாதாடுகிறோமாக இருந்தால், நாங்கள் நேசிக்கிறோம் என்பதாக சொன்னால், அன்பான சகோதரர்களை, இவைகள் அர்த்தமற்ற வார்த்தைகளாக மாறி போகும். நபியை நேசிக்கிறோம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேசிக்கிறோம் என்பதாக சொல்கிறோம். ஆனால் நமது பக்கத்து வீட்டுக்காரருக்கு சிறந்த பக்கத்து வீட்டுக்காரனாக நான் இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேசிக்கிறோம் என்பதாக சொல்கிறோம். ஆனால் நமது குழந்தைகளுக்கு சிறந்த தகப்பனாக இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்கிறோம் என்பதாக சொல்லிக் கொள்கிறோம். ஆனால் நமது மனைவிக்கு சிறந்த கணவனாக இருக்கவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்கிறோம் என்பதாக சொல்லிக் கொள்கிறோம். ஆனால் நமக்கு கீழிருப்பவர்களுக்கு சிறந்த எம்ப்ளாயராக நாம் இருக்கவில்லை, அவருடைய கடமைகளை நாம் நிறைவேற்றவில்லை. அன்பான சகோதரர்களே, இந்த பண்பாட்டு வீழ்ச்சிகளுடன் ஒரு மனிதன் சிறந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹிப்பாக உலகத்தில் ஒருபோதும் இருக்க மாட்டான், இருக்கவே முடியாது. எனவே இந்த பண்பாடுகள் இந்த சமூகத்தில் இந்த ரபியுல் அவ்வல் மாதம் இந்த சமூகத்துக்கு கொடுக்கும் மிக முக்கியமான செய்தியாக மாறட்டும். அன்பான சகோதரர்களே, இன்னொரு மிக முக்கியமான ஒரு பகுதி, நாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பேசும் போதெல்லாம் இந்த உம்மத்தினர்கள் நாம் இந்த சீரா விட்டும் இந்த அளவுக்கு தூரமாக இருக்கிறோம் என்பது இந்த உம்மத்திற்கு ஏற்பட்ட மிக பெரும் ஒரு சவாலாக இருக்கிறது. ஒரு தெரியாத ஒரு மனிதரை, நமது வாழ்க்கையில் அறிமுகமற்ற ஒரு மனிதரை நாம் எவ்வாறு நமது வாழ்க்கையில் பின்பற்றலாம்? இந்த மஸ்ஜிதுகள் நிர்வாகிகள் நிச்சயமாக இந்த கடமையை செய்வதற்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம். மஸ்ஜிதுகளில் கட்டாயமாக கிழமையில் ஒரு நாள் அல்லது மாதத்திலோ அல்லது ஒரு மாதத்தில் ஒரு தடவையோ 2 தடவையோ இந்த சமூகத்தில் இருக்கும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிமுகப்படுத்தப்பட வேண்டிய தேவையும் கடமைப்பாடும் இருக்கிறது. தெரியாத ஒன்று நம்மால் பின்பற்றப்பட முடியாது. அவருடைய குடும்ப வாழ்க்கை எவ்வாறு அமைந்தது, பெண்களுக்கு இஸ்லாம் கொடுத்திருக்கக்கூடிய உரிமைகள் என்ன, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்களை எவ்வாறு அவர்கள் ட்ரீட் பண்ணிருக்கிறார்கள், அவர்களுக்கான ஹக்குகள் என்ன என்ற இந்த அனைத்தும் சீராவினோட இந்த உம்மத்தினர்களுக்கு அறிமுகப்படுத்தப்பட வேண்டிய தேவை இருக்கிறது. அன்பான சகோதரர்களே, இதனை நாம் செய்யாமல் இந்த சமூகத்தில் சிறந்த ஒரு சமூகத்தை நம்மால் உருவாக்க முடியாது. எனவே கட்டாயமாக இந்த சீராவினோடாக நம்மளுடைய மிக முக்கியமான உறவு நமக்கு இருக்க வேண்டிய கடமை இருந்து கொண்டிருக்கிறது. அன்பான சகோதரர்களே, ஒரு சின்ன ஒரு விஷயம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு
11 மனைவிமார்கள். அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மனைவிமார்களாக இருந்தாலும் நம்மில் அனைவருக்கும் அவர்கள் அனைவர்களும் உம்மஹாத்துல் முஃமினீன், நமக்கு தாய்மார்கள். உலகத்தில் ஒரு மனிதனுக்கு தனது தாய் யார் என்பது தெரியாமல் இருந்தால் அந்த குழந்தை உண்மையில் ஒரு சிறந்த குழந்தையாக இருக்க மாட்டார். ஆனால் அன்பான சகோதரர்களே, உம்மஹாத்துல் முஃமினீன்கள் நமக்கு தாய்மார்களாக இருக்கிறார்கள். நம்ம எத்தனை பேருக்கு அவர்களை பற்றி நமக்கு தெரிந்திருக்கும்? அது குறைந்தபட்சம் அவர்கள் யார் என்பதை நாம் தெரிந்து வைத்திருக்கிறோமா? அன்பான சகோதரர்கள், இவைகள் அனைத்தும் ஒரு முஸ்லிமுடைய கடமையாக இருக்கிறது. இவைகளின் ஊடாகத்தான் நாம் சிறந்த ஒரு சமூகத்தை நமக்கு கட்டி எழுப்பலாம். எனவே இந்த சீராவுடைய வகுப்பு என்பது ஒரு சமூகத்தில் சிறந்த ஒரு சமூகத்தை உருவாக்குவதற்கு மிக முக்கியமான ஒரு பங்களிப்பை வகிக்கிறது. எனவே இந்த பண்பாடுகளை நமது வாழ்க்கையில் நாம் கொண்டு வர வேண்டிய கடமை நமக்கு இருந்து கொண்டிருக்கிறது. அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள், நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடன் 10 வருடங்கள் ஹித்மத்தில் இருந்திருக்கிறேன், அவர்களுக்கு சேவை செய்திருக்கிறேன். நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எவ்வாறு பார்த்திருக்கிறேன் என்றிருந்தால், அவர்கள் ஒருபோதும் தனது வாழ்க்கையில் ஒரு நேரத்திலாவது என்னை பார்த்து எனக்கு திட்டியதும் இல்லை, என்னை அதட்டியதும் இல்லை, எனக்கு ஏசியதும் இல்லை. நான் 10 வயது குழந்தையிலிருந்து நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிக்கும் போது எனக்கு வயது 20. அந்த 10 வருட காலப்பகுதியில் நான் எத்தனை தவறுகள் செய்திருப்பேன். ஆனால் அந்த தவறுகளின் போதெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னுடன் நடந்து கொண்ட அந்த முறை இருக்கிறது, இவைகள் ஆச்சரியமானதாக இருந்தது என்பதாக சொல்லிவிட்டு சொன்னார்கள், நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கையை நான் பிடித்திருக்கிறேன், உலகத்தில் நான் பட்டை தொட்டு பார்த்திருக்கிறேன். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையை விட ஒரு சாஃப்டான ஒரு இடத்தை நான் வாழ்க்கையில் பிடித்ததில்லை என்பதாக சொல்லும் அளவுக்கு அழகான பண்பாடுகளை கொண்டதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை அமைந்திருந்தது. எனவே அன்பான சகோதரர்களே, இந்த பண்புகளை, இந்த பண்பாடுகளை நமது வாழ்க்கையில் கட்டாயமாக கொண்டு வருவதுதான் உலகத்தில் ஒரு மனிதன் நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்கிறேன் என்பதற்கு நானும் நீங்களும் செய்ய வேண்டிய முதலாவது கடமையாக இருக்கிறது. இந்த பண்பாடுகளினூடாக நமது ஹப்பை நாங்கள் நிரூபித்து காட்ட வேண்டும். இரண்டாவது மிக முக்கியமான ஒரு பகுதி, உலகத்தில் இந்த பண்பாடுகளுக்கு சொந்தக்காரர்களாக நாம் நம்மை மாற்றும் அதே நேரத்தில் இந்த உலகத்தில் நமது வாழ்க்கையில் முன்மாதிரியாக நாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஏன்? உலகத்தில் ஒவ்வொரு துறையில் சிறப்பான அல்லது அந்த துறையில் எக்ஸ்பர்ட் ஆனவர்கள் உலகத்தில் வாழ்ந்திருக்கிறார்கள். சிலர்களை நாம் அவருடைய பயோகிராபி நாம் எடுத்து பார்த்தால் அவர்கள் அவர் பொலிட்டிக்கல் கேரியர்ல, சிலவர் அவருடைய பிசினஸ் கேரியர்ல, இன்னும் சிலர்கள் இப்படி, சிலவங்க அவங்களுடைய வாழ்க்கையுடைய எஜுகேஷனுடைய பக்கத்தில், இப்படி உலகத்தில் பல துறைகளில் சாதித்தவர்களை பார்க்கலாம். ஆனால் உலகத்தில் எல்லா துறைகளிலையும் ஒரே நேரத்தில் சாதித்தவர்களை பார்ப்பது உலகத்தில் சாத்தியமற்றொரு விஷயம். இது மனிதனுடைய பலவீனமாக அல்லாஹ் வைத்திருக்கிறான். அதனாலதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உம்மத்தினர்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முன்மாதிரியாக ஆக்கி வைத்திருக்கிறான். இந்த அளவுக்கு என்றிருந்தால் உலகத்தில் ஒரு மனிதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்ற வேண்டும் என்பதாக ஆசைப்பட்டால் அவருடைய வாழ்க்கையில் நானும் நீங்களும் வாழ்க்கையில் எந்த கட்டத்தில் நமது வாழ்க்கை இருந்தாலும் அந்த கட்டத்தில் இருக்கும் அந்த மனிதனுக்கு அழகான முன்மாதிரி காட்டும் அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை இருக்கிறது. அதனாலதான் குர்ஆன் தெளிவாக இன்னும் உங்களையும் பார்த்து சொல்கிறது, லகத் கான லகும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா லிமன் கான யர்ஜு அல்லாஹ வல் யௌமல் ஆகிர். உங்கள் யாராலும் ஒரு மனிதனுக்கு அவர் ஆகிரத்திலேயும் அல்லாஹ்வின் மீதும் அவர் ஆசை வைத்திருப்பாராக இருந்தால், அந்த ஆகிரத்துடைய வாழ்க்கை அவருக்கு சிறப்பாக அமைய வேண்டும் என்ற ஆசை அவருக்கு இருந்தால் அந்த வாழ்க்கை அவருக்கு சிறப்பாக அமைத்துக் கொள்வதற்கான முன்மாதிரியை நம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் வைத்திருக்கிறோம். எல்லா பகுதிகளிலும் நீங்கள் எந்த ஒரு பொலிட்டிக்கல் கரியராக இருக்கலாம், அல்லது ஒரு மனிதனுடைய பர்சனல் லைஃபாக இருக்கலாம், குடும்ப வாழ்க்கையாக இருக்கலாம், ஒரு மனிதனுக்கு எல்லா துறைகளிலையும் முன்மாதிரி இருக்கும் ஒரே ஒரு மனிதர் உலகத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாத்திரம்தான். அதனாலதான் அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வாழ்க்கையை மனிதர்கள் முன்மாதிரியாக எடுக்க வேண்டும் என்பதாக நமக்கு குர்ஆன் தெளிவாக சொல்கிறது. வாழ்க்கையில் நாம் பல விஷயங்களை நாம் பார்க்கிறோம். உலகத்தில் ஒரு மனிதன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை முன்மாதிரியாக எடுக்க முடியுமாக இருந்தால் அந்த மனிதன் ஒருபோதும் வாழ்க்கையில் பிழைக்கவே மாட்டான். சஹாபாக்கள் இதுக்கு அழகான முன்மாதிரிகள் நமக்கு காட்டி தந்திருக்கிறார்கள். இந்த சொப்பு தான் இன்னிடத்திலும் உங்களிடத்திலும் வாழ்க்கையில் வர வேண்டிய தேவை இருக்கிறது. பாருங்க, உலகத்தில் ஒரு மனிதர் இன்னொரு மனிதனை நேசிக்கிறதாக இருந்தால் அந்த நேசம் ஒரு மனிதனை வாழ்க்கையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுவதற்கு எந்த அளவுக்கு தூரம் அவருக்கான மிக முக்கியமான ஒரு சக்தியாக மாறுகிறது. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு நாள் நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடன் மஸ்ஜித் நபவியில் இருந்த இடத்தில் கான முഖய்யாத்துன் பில் மதீனா,
மதீனாவில் இருந்து ஒரு டெய்லர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து, யா ரசூலல்லாஹ், வீட்டுல சாப்பாடு செஞ்சிருக்கிறேன், சாப்பாட்டுக்கு வாங்க என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்தார்கள். அன்பான சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு அழகான ஒரு பண்பாடு இருந்தது, அழகான ஒரு பழக்கம் இருந்தது. தன்னை யார் எவர் எந்த சாப்பாட்டுக்கு அழைத்தாலும் அந்த இன்விடேஷனை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரிஃப்யூஸ் பண்ண மாட்டார்கள். இந்த அளவுக்கு சொன்னார் என்றிருந்தால், யாராவது ஒரு மனிதர் வீட்டுல ஒரு ஆட்டுடைய காலை சமைத்து இருக்கிறேன் என்பதாக சொல்லி எனக்கு அவர் இன்வைட் பண்ணினாலும் அந்த இன்விடேஷனையும் நான் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்வேன் சொல்லிவிட்டு சொன்னார்கள், எனக்கு யாராலும் ஒரு மனிதர் இறைச்சல்ல ஆட்டுக்கான கிஃப்ட் பண்ணினாலும் அந்த கிஃப்டையும் நான் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்வேன் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் அளவுக்கு சமூகத்தில் சாதாரண மனிதராக வாழ்ந்தாங்க. அப்ப அந்த மனிதர் வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சாப்பாட்டுக்கு அழைச்சாங்க. அந்த இன்விடேஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணினாங்க. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடன் அந்த சஹாபியுடைய வீட்டுக்கு சென்றிருந்தேன். எங்களுக்கு சாப்பாடு கொடுத்தாங்க, சாதாரணமான சாப்பாடு. كان هناك خبز ومرق فيه دباء وقديد. ஒரே ஒரு கறி அரேஞ்ச் பண்ணிருந்தாங்க. அந்த கறியில டிரைட் பீஃபும் அதே நேரத்தில் பட்டில் கோல் சுரக்காயும் போட்டு ஆக்கியிருந்த ஒரு சாப்பாடு. இந்த ரெண்டும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பொழுது அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், நான் பார்த்தேன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்கு கொடுக்கப்பட்டிருந்த அந்த பிளேட்ல இருந்த அந்த தப்பா சுரக்காயை, இந்த பொட்டில் கோட் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிகவும் விருப்பமான ஒரு மரக்கறியாக இருந்தது. நான் பார்த்தேன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பிளேட்ல இருந்த அந்த மரக்கறியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விருப்பப்பட்டு ஒவ்வொன்றாக பிறக்கி சாப்பிடுவதை பார்த்த நான் எனது வாழ்க்கையில் அன்றைய நாள் தொடக்கம் மரணிக்கும் வரும் வரைக்கும் எனக்கு விருப்பமான ஒரு சாப்பாடு இருக்குமாக இருந்தால் அது அந்த சாப்பாடாக இருக்கும் இருந்தது என்பதாக அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள். இதுதான் வாழ்க்கையுடைய பிரெஃபரன்ஸ் என்று வரும் பொழுது உலகத்தில் அன்பான சகோதரர்களை நாம் ஒருவரை நேசிக்கிறோம் என்றிருந்தால் அந்த நேசம் உலகத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், புகாரியுடைய ரிவாயத்திலே வருகிறது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிம்பர் ஷரீஃபில் ஏறி நின்று சஹாபாக்களுக்கு குதுபா செய்து கொண்டிருக்கும் பொழுது மிம்பரில் ஏறிவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை பார்த்துனார்கள், இஜ்லிசு, அமர்ந்து கொள்ளுங்கள், உட்காருங்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள் மஸ்ஜித் நபவியுடைய அந்த டோவுக்குள்ளால வாராங்க. வார நேரத்துல இந்த சத்தம் கேட்கிறது, இஜ்லிசு, அதே இடத்துல அப்படியே உட்கார்ந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் அவர்களை பார்த்து, அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் உள்ளால வாங்க. ஒரு வாழ்க்கை என்று வரும் பொழுது, அவருடைய வாழ்க்கை என்று வரும் பொழுது அந்த வாழ்க்கையை பின்பற்றுவதில் அவர்கள் இரண்டாவது தடவை அவர்கள் யோசிக்கவில்லை. அன்பான சகோதரர்கள், இதுதான் உலகத்தில் ஒரு முஹிப் தனது ஹப்பை உலகத்தில் நிரூபிக்கும் விதமாக இருந்து கொண்டிருக்கிறது. அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வஃபாத்துக்கு பின்னால இருந்த மிக முக்கியமான ஒரு தாபியீ, அது ரபீஅ இப்னு ஹைதம் ரலியல்லாஹு அன்ஹு, ஒரு தாபியீ, ஒரு சிறந்த ஒரு மனிதர், சிறந்த ஒரு முஹத்திஸ். அடிக்கடி அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் அவர்களை சந்திக்க வருவார்கள். அவர்கள் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் அவர்களை சந்திக்க வந்தால் அவர்கள் போய் பேசிவிட்டு போகும் வரும் வரைக்கும் யாருக்குமே அனுமதி கொடுக்க மாட்டார்கள். பல மணித்தியாலங்கள் ரபீஅ இப்னு ஹைதமுடன் அமர்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகச் சிறந்த சஹாபி அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் அவர்கள் கதைத்துக் கொண்டிருப்பார்கள். சஹாபாக்கள், சில தாபியீன்கள் கேட்டாங்க, ஏன் இவருக்கு மட்டும் இந்த அளவுக்கு பிரெஃபரன்ஸ் என்ன கொடுக்கிறீங்க, அவர்ல என்ன சீக்ரெட் இருக்குது என்பதாக கேட்ட பொழுது அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் அவர்கள் சொன்னார்கள், யா அபா யஸீத், ரபீஅ இப்னு ஹைதமே, لو رآك رسول الله صلى الله عليه وسلم لأحبك وكلما رأيته ذكرت المخبتين. சொன்னார்கள், அவர் யார் தெரியுமா, இந்த மனிதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் இருந்திருந்தால் சஹாபாக்களில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நெருக்கமான ஒரு மனிதனாக இருந்திருப்பார். எனக்கு அவரை பார்க்கும் போதெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் வாழ்ந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் ஞாபகப்படுத்தும் அளவுக்கு அந்த எல்லா நட்பண்புகளுக்கும் சொந்தக்காரமான ஒரு மனிதர். இந்த மனிதனுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது என்றிருந்தால், சஹாபியாக இல்லை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்கவில்லை, ஆனால் அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்திருந்தால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்த சஹாபாக்கள் எப்படி வாழ்ந்தார்களோ
அது போன்று வாழக்கூடிய ஒரு மனிதர் என்பதாக சொல்லும் அளவுக்கு இதுதான் அந்த மனிதன் இருக்கக்கூடிய சீக்கிரம் என்பதாக அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் அவர்கள் சொல்லி காட்டினார். எனவே அன்பான சகோதரர்களே, உலகத்தில் நமது நேசம் இப்படித்தான் இருக்க வேண்டும். நாம் ஒன்றை நேசிக்கிறோமாக இருந்தால் அந்த நேசம் நமது வாழ்க்கையில் நம்மை அவரை பின்பற்றும் அளவுக்கு, அவருடைய வாழ்க்கையில் இருந்த அந்த பண்பாடுகளை நமது வாழ்க்கையில் கொண்டு வரும் அளவுக்கு நம்மை அது புஷ் பண்ணவில்லை என்றிருந்தால் உண்மையில் நாம் ஏதோ ஒன்றை தவறாக புரிந்திருக்கிறோம். நமது வாழ்க்கையில் நாம் அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹப்பை இன்னும் வாழ்க்கையில் கொண்டு வரவில்லை என்பதுதான் அர்த்தமாக இருக்கிறது. எனவே இந்த மாதம் நமக்கு அதற்கான மிக முக்கியமான ஒரு சக்தியை தந்த, அதற்கான ஒரு அறிமுகத்தை தந்த ஒரு மாதமாக இந்த ரபீஉல் அவ்வல் மாதத்தை நானும் நீங்களும் மாற்ற கடமைப்பட்டிருக்கிறோம். கடைசியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசித்ததும் சஹாபாக்கள் அவர்களை நேசித்தவும் என்று வரும் பொழுது இவைகள் ஆச்சரியமான பகுதிகள். இவைகளை நம்மால் பேசி முடிக்க முடியாத அளவுக்கு அவர்களை நேசித்திருக்கிறார்கள். ஆனால் அன்பான சகோதரர்களே, நாம் ஒருவரை நேசிக்கிறோம் என்றிருந்தால், அந்த நேசம் நமக்கு வந்துவிட்டது என்றிருந்தால் அவருடைய ஒவ்வொரு வார்த்தைகளும் நமக்கு வாழ்க்கையில் எல்லாத்தையும் கூட பெரிதாக இருக்கும். அந்த வாழ்க்கையில் அவர்கள் சொல்லித் தந்த பாடங்கள் நமக்கு வாழ்க்கையில் பெரிதாக தென்படும். அந்த நிலைமைக்கு நானும் நீங்களும் நம்மை மாற்றிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அது முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வஃபாத்துக்கு சில மாதங்களுக்கு முன்னால் அவர்களை யமனுக்கு கவர்னராக அனுப்ப வேண்டிய ஒரு தேவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருந்தது. ஒரு சிறந்த ஒரு சஹாபி, அந்த காலத்தில் இருந்த ஒரு மிகப்பெரும் ஒரு அறிஞர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களை பார்த்து சொன்னார்கள், இந்த உம்மத்தில் சிறந்த ஹலால் ஹராத்தை பற்றி தெரிந்த ஒரு அறிஞர் இருக்குமாக இருந்தால் அது முஆத் இப்னு ஜபலாகத்தான் இருக்கும். அந்த யங் சஹாபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது வஃபாத்துக்கு சில மாதங்களுக்கு முன்னால் அவர்களை யமனுக்கு அனுப்ப வேண்டிய ஒரு தேவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏற்பட்ட பொழுது அந்த சஹாபியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த குதிரையில் ஏற்றி அந்த குதிரையுடைய கயிற்றை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது கையால் பிடித்துக் கொண்டு மஸ்ஜித் நபவி மதீனாவுடைய போர்டர் வரும் வரைக்கும் பல விஷயங்களை கதைத்துக் கொண்டு சொன்னார். இதுவே அந்த மனிதனுக்கு உலகத்தில் கிடைத்த மிகப்பெரும் ஒரு சிறப்பு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடக்கிறார்கள். முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அவர்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குதிரைக்கு மேலால் ஏற வைத்து அங்கே இருக்க சொன்னார்கள். தான் நடந்து வருவதாக அவர்கள் குதிரையின் மேல் ஏறி நிற்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த குதிரையுடைய அந்த கயிற்றை பிடித்துக் கொண்டு பல விஷயங்களை முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அவர்களுக்கு சொன்னார். கடைசியாக இது மதீனாவுடைய போர்டர், இது கங்கால முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அவர்கள் தனியாக சொல்ல வேண்டும், அவர் மதீனாவுக்கு திரும்பி வர வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஆத் இப்னு ஜபலை பார்த்தார்கள். சொன்னார்கள், யா முஆத், லஅல்லி லா அல்காக பஅத ஆமி ஹாதா. இதுதான் உலகத்தின் அன்புடைய உணர்வுகளை பாருங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஆத் இப்னு ஜபலை பார்த்து சொன்னார்கள், முஆத், இதுதான் நான் உங்களை பார்க்கும் கடைசி தருணமாக வாழ்க்கையில் இருக்கலாம். மீண்டும் ஒரு முறை நீங்க மதீனாவுக்கு திரும்பி வர வேண்டிய நிலைமை உங்களுக்கு ஏற்பட்டால், அப்படி ஏற்பட்டு நீங்கள் மதீனாவுக்கு திரும்பி வந்தால், லஅல்லக தமுர்ரு பிமஸ்ஜிதி ஹாதா வ கப்ரி, அன்று நீங்கள் மதீனாவுக்கு திரும்பி வரும் நேரத்தில் இங்கு மஸ்ஜித் நபவி மாத்திரமல்ல, இங்கு மஸ்ஜித் நபவிக்கு அருகாமையில் எனது கபரையும் நீங்கள் பார்க்கலாம், நிகழலாம் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அவர்களை பார்த்து சொன்னவுடன் அவர்கள் புரிந்து கொண்டார்கள், உண்மையில் இதுதான் நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்கும் கடைசி தருணமாக இருக்க போகிறது. அதுதான் வேம்பி அழுதார்கள், யா ரசூலல்லாஹ், உண்மையில் அந்த மனிதர் அன்று அந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட்டு செல்ல மாட்டார்கள். ஆனாலும் அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்த ஒரு வாக்குறுதி அவர்களுக்கு ஞாபகம் வந்தது. வாழ்க்கையில் சம்அன் வ தாஅத்தன், எது நடந்தாலும் எது சொன்னாலும் உங்களுடைய வார்த்தைகளை நாங்கள் மதிப்போம். அன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அவர்களுக்கு சாய்ஸ் கொடுத்திருந்தார். முஆத், விருப்பப்பட்டால் மதீனாவில் இருக்கலாம் அல்லது விரும்பினால் உங்களுக்கு யமனுக்கு போகலாம் என்பதாக அவர்களுக்கு தெரிவு கொடுத்திருந்தால் அந்த தெரிவை அவர்கள் ஏற்று மதீனாவில் தங்கியிருப்பார்கள். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்த அந்த வாக்குறுதியை அவர்கள் நிறைவேற்ற வேண்டும் என்ற எதிர்பார்ப்புடன் கடைசியாக சொன்னார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஆத் பார்த்து சொன்னார்கள், முஆத், அலாதீங்க, அழுகை என்பது ஷைத்தானில் இருந்தும் உள்ளது. எனவே உங்கள் அழுகையை நீங்கள் ஹோல்ட் பண்ணிக்கொள்ளுங்க. அன்பான சகோதரர்களை, அதே மாதிரி போன முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அவர்கள் திரும்பவும் மஸ்ஜித் நபவிக்கு திரும்பி வரும் அந்த மதீனாவுடைய நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்ப்பதற்கான சந்தர்ப்பம் அவர்களுக்கு கிடைக்கவில்லை. இந்த அளவுக்கு உலகத்தில் அவர்களை நேசித்திருக்கிறார்கள். அன்பான சகோதரர்களை, சில போது எனக்கும் உங்களுக்கும் ஒரு யோசனை வரலாம், ஏன் நானும் நீங்களும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த அளவுக்கு தூரம் நேசிக்க வேண்டும்? எதற்கு?
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கும் உங்களுக்கும் என்ன செய்திருக்கிறார் என்பதை நானும் நீங்களும் தெரிந்து வைத்திருந்தால் உண்மையில் சில போது அது அல்லாஹ் இப்னு கையும் ஜௌசியா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு மனிதனுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்தினர்களுக்கு என்ன செய்திருக்கிறார்கள், அதை உம்மத் என்று சொல்வதை விடவும் எனக்கும் உங்களுக்கும் அவர்கள் தனது வாழ்க்கையில் எதனை இழந்திருக்கிறார்கள், எதனைத்தான் இழக்கவில்லை, இந்த ஒவ்வொரு இழப்புகளும் நானும் நீங்களும் இந்த பூமியில் முஸ்லிமாக வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான். இந்த ஒவ்வொரு கஷ்டமும் பசியில் இருந்ததும், துன்புறுத்தப்பட்டதும், தனது பல்லு ஷஹீதாக்கப்பட்டதும், தனது குழந்தைகள் வஃபாத்தானதும், தான் பிறந்த பூமியிலிருந்து அவர்கள் விட்டு மதீனாவில் வந்து அவர்கள் ஒரு ரிஃப்யூஜியாக, ஒரு இமிகிரண்டாக மதீனாவில் அவர்கள் வஃபாத்தானதும், இவைகள் அனைத்தும் எனக்கும் உங்களுக்காக வேண்டி மாத்திரம்தானே. அந்த வாழ்க்கை என்பது அவர்கள் தனக்காக வாழ்ந்ததை விட நானும் நீங்களும் சிறந்த முஃமின்களாக, நானும் நீங்களும் சொர்க்கத்துக்கு போக வேண்டும் என்பதற்காக வாழ்ந்த அந்த வாழ்க்கை தான் அவருடைய வாழ்க்கையாக அமைந்திருந்தது என்பதை சீரா நமக்கு தெளிவாக சொல்கிறது. இந்த ஒரு ஹதீஸை மட்டும் நன்றாக ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் வீட்டுக்குள்ளார வந்தார். ஃபகத் ரஅய்து மின்ஹு தீப நஃப்ஸ் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வளமைக்கு மாற்றமாக சந்தோஷமாக இருப்பதை நான் பார்த்தேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நெருக்கமாக போய் அமர்ந்து கொண்டேன். சொன்னேன், யா ரசூலல்லாஹ் உது அல்லாஹ் லி, யா ரசூலல்லாஹ் எனக்காக வேண்டி துஆ செய்யுங்கள், சந்தோஷமாக இருக்கிறீங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது 2 கைகளையும் உயர்த்தி ஆயிஷா அவர்களுக்கு துஆ செய்தார். அல்லாஹும்ம அக்ஃபிர் லி ஆயிஷா மா கத்தமத் வமா அخرت வமா அஅலனத் வமா அஸரத். யா அல்லாஹ், ஆயிஷாவுடைய எல்லா பாவங்களையும் நீ மன்னித்திரு. அவர்கள் இந்த நாளுக்கு முன்னால் செய்த பாவங்கள், இதற்கு பின்னால் செய்ய போகும் பாவங்கள், அவர்கள் தனிமையில் செய்த பாவங்கள், அவர்கள் பரகத்தியமாக செய்த பாவங்கள் என்று அவருடைய எல்லா பாவங்களையும் மன்னித்திடுவாயாக என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா அவர்களுக்கு துஆ செய்கிறார்கள். அவர்களுக்கு வந்த அந்த சந்தோஷத்தில் அவர்கள் சந்தோஷப்பட்டு சிரித்துக் கொண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மடியிலே அப்படியே படுத்துக் கொண்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா அவருடைய தலையை பிடித்தவர்களாக கேட்டாங்க, ஆயிஷா அயசுர்ருகி துஆஇ, இவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறீங்களே, இந்த துஆவை கேட்டு நான் செய்த இந்த துஆவை நினைச்சு நீங்க சந்தோஷமாக இருக்கிறீங்களா என்பதாக ஆயிஷா அவர்களை பார்த்து கேட்ட பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொன்னார்கள், வமாலி லா யசுர்ருனி யா ரசூலல்லாஹ், இதை நினைச்சு யாருக்குத்தான் நீங்க என்ற பேரை சொல்லி எனக்கு துஆ செய்திருக்கிறீங்க, என்னுடைய பாவங்கள் நிச்சயமாக அல்லாஹ் மன்னித்து விடுவான் என்ற எதிர்பார்ப்பு எனக்கு இருக்கிறது. உங்களுடைய துஆவோடும் எனக்கு வேற என்ன துஆ தான் இந்த உலகத்தில் சிறப்பாக கிடைக்க முடியும்? இதனை விட ஒரு சிறந்த ஒரு கிஃப்ட் ஒரு மனிதனுக்கு யாரெல்லாம் கொடுக்க முடியும் என்பதாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்க சொன்ன பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களை பார்த்து சொன்னார்கள், யா ஆயிஷா, உங்களுக்கு ஒரு சீக்கிரட்டை நான் சொல்லட்டுமா? கேட்டாங்க, என்ன? இந்த துஆவை நீங்க கேட்டு இந்த அளவுக்கு சந்தோஷப்படுறீங்களே, நான் இன்றைய நாள் வரும் வரைக்கும் நான் செஞ்ச எந்த சுஜூதும் அதிலிருந்து நான் தலைகளை உயர்த்தவில்லை, இந்த துஆவை எனது உம்மத்தினர்களுக்கு நான் கேட்காமல் என்பதாக ஆயிஷா அவர்களை பார்த்து சொன்னார். அன்பானவர்களே, அதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என் மீதும் உங்கள் மீதும் வைத்திருந்த அந்த அன்பு. அந்த அன்புக்கு பகரமாவதாவது நாங்கள் அந்த மனிதனை நேசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த நேசம் வெறுமனை வார் சொல்களாக இல்லாமல் நமது வாழ்க்கையில் பண்பாடுகளாகும், நமது வாழ்க்கையில் அவர்களுடைய சுன்னாக்களை பின்பற்றுவதாகவும் மாறாவிட்டால் அன்பான சகோதரர்களே, நமது இந்த லிப் சர்வீஸ் ஒருபோது நமது கபரிலேயோ, நமது மஹ்ஷரிலேயோ, நமது சிராத்திலேயோ, நாளை கியாமத்தில் ஹவுதுல் கௌசரிலேயோ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நெருக்கமாக நம்மை ஆக்க மாட்டாது என்ற இந்த உண்மையை புரிய வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. எனவே அப்படியாப்பட்ட சிறந்த முஹிப்புகளாக அல்லாஹ் இன்னையும் உங்களை மாற்றருவானாக. அந்த சீராவை புரிந்து அந்த வாழ்க்கையில் பின்பற்றக்கூடிய அந்த பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தருவானாக. அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுப்பை நம் அனைவர்களுக்கும் நசீபாக்குவானாக. நமது இறுதி முடிவை அந்த ஹுப்புடன் யா அல்லாஹ் ஆக்கி வைப்பாயாக. அந்த கபரில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து இது செய்யத் என்பதாக சொல்லக்கூடிய பாக்கியத்தை யா அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தருவாயாக. யா அல்லாஹ் நான் கியாமத்தின் ஹவுதுல் கௌசரிலே அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கரத்தால் நீரருந்தும் பாக்கியத்தை யா அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தருவாயாக. யா அல்லாஹ் நமது இறுதி முடிவை சிறந்ததாக ஆக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ் வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.